Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. One small step for a man, one giant leap for mankind. மனிதனை பொறுத்தவரை இது ஒரு காலடி தான். ஆனால் மனித குலத்தை பொறுத்தவரை இது மிக பெரும் பாய்ச்சல். 1969 ஜூலை 20 உலக வரலாற்றில் பதிவான வாக்கியம் இது. நிலவில் முதல்ல கால் பதிச்சப்ப அமெரிக்க விண்வெளி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்ன வார்த்தைகள் இவை. அதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக அப்போலோ திட்டங்கள் மூலமாக மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது நாசா. கடைசியாக அப்போலோ 17 திட்டம் மூலமாக 1972 நிலாவுக்கு 2 பேர் போனாங்க. 3 நாட்கள் அங்கே தங்கியிருந்து பூமிக்கு மறுபடியும் திரும்பினாங்க. மொத்தத்தில் இது வரைக்கும் 12 பேரை நிலவில் வெற்றிகரமாக தரையிறக்கி பத்திரமா பூமிக்கு திரும்பி அழைத்து வந்திருக்கு அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா. ஏறக்குறைய 56 ஆண்டுகள் கடந்துருச்சு. மறுபடியும் இப்போ ஆர்டமிஸ் திட்டம் மூலமாக நிலவுக்கு மனிதர்களை அனுப்ப அமெரிக்கா அதுக்கான வேலைகளில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க. இதுக்கிடையில தான் ஒரு சுவாரஸ்யமான அறிவிப்பை நாசா சமீபத்தில் வெளியிட்டுச்சு. அதாவது 55 வருஷத்துக்கு முன்னே நிலவுக்கு போனப்போ விண்வெளி வீரர்களோட கழிவுகள் சுமார் 12க்கும் அதிகமான மூட்டைகளில் அங்கேயே விட்டு வந்துட்டோம். இதை மறுசுழற்சி செஞ்சு அதை பயனுள்ளதாக மாற்றுறது எப்படிங்கிறதுக்கான சூப்பரான யோசனையை சொல்கிறவங்களுக்கு $3 மில்லியன் இந்திய மதிப்பில் சுமார் 25 கோடி ரூபாய் சன்மானம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக லூனார் சைக்கிள் சேலஞ்சுன்னு ஒரு திட்டத்தையும் அறிவிச்சிருக்கு நாசா. விண்வெளி பயணங்களின் போது விண்வெளி வீரர்களோட மலம், சிறுநீர் மற்றும் வாந்தியை மறுசுழற்சி செய்கிறதுக்கான யோசனையை உலகம் முழுக்க இருந்து யார் வேணும்னாலும் கொடுக்கலாம். பெஸ்ட்டான ஒரு ஐடியா தேர்வு செய்யப்படும்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. மார்ச் 31 வரைக்கும் இதுக்கான ப்ரொபோசல்ஸை உலகம் முழுக்க இருந்து மக்கள் அனுப்பலாம்னு சொல்லி ஆயிரக்கணக்கான இமெயில் வந்து குவிஞ்சிருக்கு. தேர்வு செய்யப்படுற சிறந்த யோசனையை எதிர்கால விண்வெளி பயணங்களின் போதோ இல்லை நிலவு பயணத்தின் போதோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நாசா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. சரி, முதல்ல நிலவில் என்ன மாதிரியான கழிவுகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நிலவுக்கு போகும்போது பொதுவாக சக்தி வாய்ந்த ராக்கெட் பல ஆயிரம் கிலோ எடையை சுமந்துட்டு போனாலும் அங்கேருந்து திரும்பி வர்றப்ப அப்படியெல்லாம் நடக்காது. விண்கலன் மட்டும்தான் இருக்கும். அதனால் எடுத்துகிட்டு போன எல்லா பொருட்களையும் மறுபடியும் நிலவில் இருந்து கொண்டு வரவும் முடியாது. அவ்வளோ வெயிட் தாங்காது. அதனால் எடையை குறைக்கிறதுக்காக நிறைய பொருட்களை அங்கேயே விட்டு வந்துட்டாங்க. அந்த வகையில் மொத்தம் 96 பைகள் நிலவில் இருக்கிறதா நாசா சொல்லுது. இதில் விண்வெளி வீரர்களோட மலம், வாந்தி மற்றும் சிறுநீர் அடங்கிய பைகளும் இருக்காம். இதையெல்லாம் உரம், மின்சாரம், குடிநீர் மாதிரி ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் பயன்படுத்த முடியுமா, அதுக்கான சாத்தியங்கள் இருக்கான்னு தெரிஞ்சிக்க தான் உலகம் முழுக்க இருக்கிற அறிவியல் ஆர்வலர்கள், விண்வெளி எக்ஸ்பர்ட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு தரப்பு மக்கள்கிட்ட இருந்து ப்ரொபோசல்ஸை வாங்கியிருக்காங்க. திடக்கழிவுகள், சாலிட் வேஸ்ட் உட்பட பல வகையான கழிவுகளை எப்படி குறைக்கிறது, அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்லேயே அதை ஸ்டோர் பண்ணி பதப்படுத்தி ரீசைக்கிள் பண்ணுறதன் மூலமாக எடை குறைவான பொருளாக பூமிக்கு கொண்டு வரலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கு தான் இந்த லூனார் சைக்கிள் சேலஞ்ச். நாசா அதிகாரிகள் இப்போ வந்திருக்கக்கூடிய ப்ரொபோசல்ஸை மதிப்பீடு செய்யக்கூடிய முதல்கட்ட பணிகளை தொடங்கியிருக்காங்க. அடுத்தடுத்த பரிசீலனையில் சிறந்த யோசனையை தேர்வு செஞ்சு அதுக்கு $3 மில்லியன் பரிசு வழங்க போகிறாங்க. நாசா விண்வெளி வீரர்கள் நிலாவுக்கு போன எல்லா முறையும் அங்கேருந்து மண் மற்றும் கற்களை கிலோ கணக்கில் பூமிக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ அதுக்கான இடம் விண்கலத்தில் தேவைங்கிறதுனால ஹியூமன் வேஸ்ட் மட்டும் இல்லாமல் அவங்களோட உடைகள், உபகரணங்கள் கூட திரும்பி எடுத்துகிட்டு வர முடியாமல் நிலவிலேயே விட்டு வந்ததாக சொல்கிறாங்க. இப்போ நாசா மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான தனியார் விண்வெளி நிறுவனங்கள் கூட நிலவுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் லென்த்தியான பயணங்களுக்கு திட்டமிட்டு வர்றாங்க. ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், கழிவு மேலாண்மை மிகவும் அவசியமான ஒன்றுன்னு நாசா நினைக்குது. அதுக்கு அவங்க இன்னும் ஒரு உதாரணமும் சொல்கிறாங்க. 4 விண்வெளி வீரர்கள் கொண்ட ஒரு டீம் 1 வருடம் விண்வெளிக்கோ இல்லை வேற்று கிரகத்துக்கோ போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பீரியடில் சுமார் 2500 கிலோ கழிவுகளை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களாம். இந்த கழிவுகளால் விண்வெளி வீரர்களோட உடலுக்கு ஆபத்து, உடல் ரீதியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இதுவும் விண்வெளி பயணங்களின் போது கழிவுகளை மேனேஜ் பண்ண எஃபெக்டிவான ஒரு மெத்தடை நாசா தேடுறதுக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று. இன்னொரு பக்கம் சர்வதேச விண்வெளி நிலையம், அதாவது பூமிக்கு உயரே 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அமெரிக்கா உள்ளிட்ட பல நாட்டு வீரர்கள் அடிக்கடி போயிட்டு வர்றாங்க. சமீபத்தில் கூட சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் உள்ளிட்ட வீரர்கள்லாம் ஒரு 9 மாத காலம் விண்வெளி மையத்திலேயே தங்கி காலதாமதமாக பூமிக்கு திரும்பி வந்தாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும்.
இந்த ஐஎஸ்எஸ்ல விண்வெளி வீரர்கள் எத்தனை மாத காலம் தங்கியிருக்காங்களோ, அப்ப அவங்களோட கழிவுகள முறையா அதுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக பைகள்லயோ, இல்ல கண்டெய்னர்லயோ ஸ்டோர் பண்ணி வச்சு, பூமிக்கு திரும்ப கொண்டு வராங்க. இல்லன்னா பண்டில் கட்டி விண்வெளியிலேயே வீசிடுறாங்கன்னு சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் இது ஐஎஸ்எஸ் மாதிரியான பூமியிலிருந்து குறைந்த தூரமே இருக்கக்கூடிய பயணத்துக்கு மட்டும் தான் சாத்தியம். ஆனா, நிலா, செவ்வாய் மாதிரியான தொலைதூர பயணங்கள்ல இது சாத்தியமில்ல. கழிவுகள அங்கேயே மறுசுழற்சி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. நாசா இதுக்கு ஒரு ஐடியாவும் வச்சிருக்காங்க. ஏற்கனவே கழிவுகள சின்ன சின்ன துண்டுகளாக்கி அதிக வெப்பம் இருக்கிற உலை, அதாவது நம்ம பாய்லர்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர் ரியாக்டர்ல போட்டா, அது தண்ணியாவோ இல்ல ஆக்ஸிஜன் மத்த வாயுக்களாகவோ பிரிச்சு தந்துடும்னு நாசா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இப்படி டிஸ்கார்ட் பண்றப்போ அத மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம விண்வெளி வீரர்களோட ஹெல்த்துக்கும் எந்த பிரச்சனையும் வராதுங்கிறது நாசாவுடைய ஒரு எண்ணம். இது ஒரு ஆப்ஷன் தான். எல்லா மெத்தட்லயும் இருக்கிற மாதிரி இதுலயும் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். இப்ப வந்திருக்கக்கூடிய ப்ரொபோசல்ஸ்ல ஏதாச்சும் ஒண்ணு எல்லா விதத்திலயும் ஒரு நல்ல தீர்வ கொடுக்கும்னு நாசா விஞ்ஞானிகள் ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் நெடவாவி உற்சவத்தை கண்டருளினார். ஐயங்கார் குளத்தில் உள்ள நெடவாவி கிணற்றின் நீரழவி மண்டபத்தில் எழுந்தருளி 3 முறை சுற்றி வலம் வந்தார். கிணற்றிலிருந்து வெளியே எழுந்தருளிய வரதராஜ பெருமாளை பக்தர்கள் தரிசனம் செய்து கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு வழிபட்டனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வரும் ஜூலை 14ஆம் தேதி கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதால் கடந்த வாரம் முதல் மூலஸ்தானத்தில் பக்தர்களுக்கு அனுமதி தவிர்க்கப்பட்டுள்ளது. மேலும் கோவிலின் கருவறையிலிருந்து சுப்பிரமணிய சுவாமி உள்ளிட்ட 5 சுவாமிகளும் உற்சவர் சன்னதிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு மூலவருக்கு தங்க கவசம் சாத்துதல் மற்றும் சிறப்பு பூஜைகள் தவிர்க்கப்பட்டன. நெல்லை மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி கோவிலில் தமிழ் புத்தாண்டு தினத்தில் சூரிய ஒளி சுவாமி மீது விழும் அதிசய நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு மகா கணபதி ஹோமம் நடத்தப்பட்டது. பின்னர் சூரிய ஒளி சுவாமி மீது விழும் அதிசய நிகழ்வு நடைபெற்றவுடன் விநாயகருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.